பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட பிலிப்பியர் அதிகாரம் 3வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்துக்கோங்க. பிலிப்பியன் சாப்டர் 3 verse 7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பவுலப்போஸ்தலர் சொல்றாரு, ஏசு கிறிஸ்துவ அடைஞ்சு தீரணும். அந்த பசி தாகம் இல்லைங்களா, அந்த ஆத்மாக்கு தாகம், அப்படிதான் நம்மளுக்கும் அந்த தாகம் வேணும். ஏசு கிறிஸ்துவ அடைஞ்சு தீரணும், அவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் அவர்கிட்ட சேரணும், அவரை புரிந்து கொள்ளணும், அவரோட உறவாடணும். அப்படிங்கிறதுக்கு முன்பாக அவர் மற்றதெல்லாம், அவர் படிப்பு, அவரோட அந்தஸ்து, அவர் பதவி, அவருக்கு இருந்த பேரு புகழ், அவரோட போஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணாரா, குப்பை என்று உதறி விட்டாராம். அவருக்கு லாபமா இருந்தது எல்லாத்தையும் குப்பைன்னு உதறிட்டாராம். அது போல இன்னைக்கு நம்மளும் சொல்லுவோமா கர்த்தரை பார்த்து, ஏசப்பா உம்மை அறிகிற அறிவினால நிரப்புங்க, உம்மை அன்புக்கு முன்பாக, உம்மோடு நாங்க வைக்கிற உறவுக்கு முன்பாக எதுவுமே பெருசு இல்லை ராஜா, அது எல்லாத்தையும் நஷ்டம் என்று உதறி விட்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள்ல நம்மளோட ஊழியம் கூட ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல வந்துடும். அப்படி இல்லை, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுல எதுவுமே வரக்கூடாது. உங்க படிப்பு காரியம், உங்க வேலை காரியம், குடும்ப காரியம், ஏன் உங்களோட பேர் புகழ் அந்தஸ்து எதுவுமே வரக்கூடாது. அதுல நம்ம ஆத்மா கிறிஸ்துவ அடைந்து தீரணும், அவரை புரிந்து கொள்ளணும். கண்டிப்பா நம்ம இந்த இது வரைக்கும், நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும், கடைசி நாள் உயிர் வாழற வரைக்கும், அவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் கூட அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் அது போராது. ஏன்னா அவர் அறிந்தவர் ஒரும் இல்லை, அவரை புரிந்தவரும் எவரும் இல்லை. ஆனாலும் நாளுக்கு நாள் அவரை அறிந்து கொள்ள, அவரை புரிந்து கொள்ள, வாஞ்சியோடு அவரை தேட, அவரோட உறவு வைத்துக் கொள்ள நம்ம ஆத்மா தாகத்தோடு இருக்கணும், பசியோடு இருக்கணும். அப்பதான் நம்ம இன்னும் அவருக்குள்ள வளர முடியும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை பெற்றுக்கொள்ள, உமக்கு முன்பாக ஆண்டவரே எல்லாவித பேர் புகழ் படிப்பு பணபலம் அந்தஸ்து ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், எல்லா இச்சைகள் எல்லாவற்றையும் நஷ்டமென்று நாங்கள் உதறி விடுகிறோம் ராஜா. உமக்கும் எமக்கும் நடுவில் எதுவும் வராதபடிக்கு ஊழியம் கூட வந்து விடக்கூடாது தகப்பனே. உம்மோட அந்த உறவுல ஐக்கியம் கொள்ள, உம்மோடு கூட அந்த ஐக்கியத்துல நாங்கள் நாளுக்கு நாள் வளர, உம்மை வாஞ்சிக்க, உம்மை தேட, உம்மோடு உறவு வைத்துக் கொள்ள, உண்மை ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக மற்றது எல்லாம் ஆண்டவரை ஒன்றுமில்லை ராஜா. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று உதறிவிட்டு அறிகிற அறிவினால உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.